السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சட்டும் அடிபுறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா சூரத்து நிசாவிலே 100வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்: ஒமை யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வார்களோ, எஜிது ஃபில் அர்லி முராகமன் கசீரம் வஸஆ, அவர்கள் இந்த பூமியிலே புகலிடங்களையும் ஏராளமான விசாலமான வசதிகளையும் அவர் பெற்றுக்கொள்வார். ஒமை யஹ்ருஜ மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி, தன்னுடைய வீட்டிலிருந்து யார் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்த நிலைமையில் வெளி செல்வாரோ, அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சும்ம இதுரிக்குல் மவுத், அவரை மவுத் வந்து அடைந்து விடுகிறது. ஃபகத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ், இப்பொழுது அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மன்னிப்பவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஹிஜ்ரத் செய்ததை பற்றி சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய நாட்டை விட்டு ஊரை விட்டு புறப்பட்டு செல்கிறார்களோ, அப்படி புறப்பட்டு செல்லக்கூடிய வழியிலே மௌத்து வந்து விட்டால் கூட அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுக்கு நற்கூலி வழங்குவது என்பது தனக்குத்தானே அவன் கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. 1445வது ஹிஜ்ரி வருடம் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய இருக்கிறது. துல்ஹஜ் பிறை இன்று 28, இன்று மகரிபு 29, நாளைய தினம் பிறை பார்க்கப்பட்டால்
அது ஹிஜ்ரி 1446 வருடத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது ஹிஜ்ரி வருட பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முஹர்ரம் மாதத்திற்கு 1446வது ஹிஜ்ரி ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். 1445வது ஆண்டின் இறுதி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி வருடம், ஹிஜ்ரி ஆண்டுகள், இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாகவே அரபியர்கள் மாதங்களை குறிப்பிடுவதற்கு பெயர் வைத்திருந்தார்கள், ஆண்டுகளை குறிப்பிடுவதற்கு பெயர் வைக்கவில்லை. 12 மாதங்கள், 12 மாதங்களுக்கும் அந்த காலத்தில் அரபுலகத்தில் ஏற்பட்ட தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பெயர்களை வைத்துக் கொண்டார்கள். ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் ரொம்ப வசந்த காலம் என்று பொருள். அதே மாதிரி ரபியுல் ஆஹிர் என்றால் இந்த வசந்த காலத்தின் அடுத்த பகுதி என்று பொருள். இப்படியெல்லாம் சில தட்பவெட்ப சூழ்நிலைகளை கவனித்து 12 மாதங்களுக்கு பெயர் இருந்ததை தவிர ஆண்டுகளுக்கு பெயர் கிடையாது. இப்படி ஆண்டுகளுக்கு பெயர் இல்லாமல் தான் சில காலம் அரபு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சற்று முன்பாக ஆபிரகாம் யானைப்படையை கொண்டு வந்து கஅபாவை இடிக்க வந்தான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த நேரத்தை அதை யானை ஆண்டு என்று சொல்லி குறிப்பார்கள் வரலாற்றிலே. அதே போன்றுதான் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த பெயரை சூட்டி இந்த ஆண்டு என்று சொல்லக்கூடிய பழக்கம் அரபுலகத்தில் இருந்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலம் வருகிறது. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இறந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்துல கிட்டத்தட்ட கிபி 639ல வரலாற்று ஆவணங்களுக்கு அந்த வருடத்தை சரியான முறையில் கணக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எந்த வருடம் இந்த நிகழ்வு நடந்தது, சரித்திரத்தை குறிக்கும் பொழுது, வரலாற்றுகளை குறிக்கும் பொழுது, ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது இது என்ன டேட்ல வந்ததுன்னு தெரிவிக்கணும். அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களே, வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், கடிதம் எப்போது வந்தது, எந்த நாட்களிலே வந்தது என்ற விஷயத்தையும் குறிப்பிடுவதற்கு சரியான ஒரு ஆண்டு காலாண்டுகள் நம்ம இடத்திலே காலாண்டர் இல்லையே என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை பற்றி சிந்தித்து, நமக்கென்று ஒரு காலாண்டர் வேண்டும், வருடத்தை குறிக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க, மஷ்வரா பண்றாங்க, மஷ்வரா செய்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை, இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை குறிப்பதற்கு ஒரு ஆண்டு தேவைப்படுகிறது. அது எப்படி வரையறுத்துக் கொள்வது? கிபி ஆண்டு இருக்கிறது. கிபி ஆண்டு சொன்னால் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகிலிருந்து கணக்கிடுகிறார்கள். இப்பொழுது 2024வது ஆண்டு ஆகிவிட்டது, கிபி 2024. அதே போன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வரலாற்றுகளை குறிப்பதற்கு ஒரு கணக்கீட்டு அளவிற்கு ஒரு நாட்காட்டி வேண்டும் என்ற ரீதியிலே ஆலோசனை நடக்கிறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தலைமையில். ஏராளமானவர் கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது எங்கிருந்து ஆண்டை தொடங்கலாம், எந்த நேரத்திலிருந்து, எந்த நாள்ல இருந்து ஆண்டை தொடங்கலாம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. 4 விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. வரலாற்று மிக முக்கியமான விஷயம் தான் அது, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கோம். 4 விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. அன்னலாரின் பிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நாள், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்பட்ட, வஹி இறங்கிய, நுபுவத்து கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள். 4வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற ரீதியிலே புலம்பெயர்ந்து சென்றார்களே அந்த நேரம். இப்படி 4 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை வருடத்துடைய ஆரம்பமாக எடுக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. கடைசியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து
மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற அந்த நேர காலங்களைத்தான் ஆண்டுடைய துவக்கமாக எடுத்துக்கொண்டார்கள். பிறப்பை விட்டுட்டாங்க, இறப்பை விட்டுட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சத்தியத்தை காப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனாலதான் ஹிஜ்ரி வருடம்னு சொல்றோம். ஹிஜ்ரி அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச அந்த நேரத்துல இருந்து அதை நம்ம ஆரம்பிச்சதுனால ஹிஜ்ரி இத்தனாவது வருடம், ஹிஜ்ரி 1445 என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள். வரலாற்றிலும் சரி, இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நாம் செல்வதென்றால் எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் தேவைப்படும். தேவகோட்டையில் இருக்கிறோம், இங்க இருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு தியாகங்கள் தேவைப்படும். எத்தனை விஷயங்களை இழந்து விட்டு நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது கூட அது இலகுவான முறையில் சாத்தியமாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் அப்படி அல்ல. பலவிதமான தொல்லைக்கு ஆட்பட்டு கஷ்டங்கள், உயிருக்கு பயந்து அந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த அவர்களுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நேரத்திலிருந்து அந்த நாளிலிருந்து கணக்கிடப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கிபி 622 ஜூலை 16ஆம் தேதி ஹிஜ்ரி முதலாம் ஆண்டின் முதல் நாளாக கணக்கிடப்படுகிறது. நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி ஆண்டுடைய முதல் நாள் கிபி 622 ஜூலை 16ஆம் தேதி அன்று தொடங்கிய ஹிஜ்ரி ஆண்டுகள் இன்றோடு 1445 வருடமும் 28 துல்ஹஜ்ஜினுடைய 12 மாதத்தினுடைய 28வது நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத் என்ற தியாகத்தின் விளைவாக எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்று, இஸ்லாம் சொல்ல போனால் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாம் என்பது இன்னும் ஓங்க ஆரம்பித்தது. அந்த நாட்களையே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். இதுதான் ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கத்தினுடைய ஒரு சிறு குறிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத் என்று பேசிக் கொள்கிறோமே, ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மார்க்கத்திற்காக, உலக ஆதாயங்களுக்காக வேண்டியல்ல. நம்ம இங்கிருந்து சென்னைக்கு போறோம், இங்கிருந்து பாம்பேக்கு போறோம், ஃபேமிலியோட போறோம், தனியா போறோம் அப்படின்னா அந்த ஹிஜ்ரத்துக்கு பேரு நம்முடைய உலக ஆதாயங்களுக்காக வேண்டி போகக்கூடிய ஹிஜ்ரத். அங்கே போய் நான் வேலை செய்ய போறேன், அங்கே எனக்கு தொழில் இருக்கு, இல்லை இங்கே எனக்கு ஏதோ பிரச்சனை, அதன் காரணம் அங்கே மாறி போக போறேன். இதுவெல்லாம் உலக ஆதாயங்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய செல்லக்கூடிய ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்று சொன்னால் அதுவல்ல, மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக, சத்திய வழியின்படி நடப்பதற்காக ஊரிலிருந்து, தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் புலம்பெயர்ந்து சென்றார்களே, அதுதான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு குர்ஆன்ல சொல்றான். அப்படி நீங்க ஹிஜ்ரத்து போகும்போது இடையிலே மவுத் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் அதற்குரிய நற்கூலியை கொடுப்பது அவன் மீது கடமை என்கிறான் இந்த வசனத்தில். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாறு தான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு. அதனால்தான் இன்றைய ஜும்மாவிலே ஹிஜ்ரத் பயணமே ரொம்ப அபயமான ஒரு பயணம். பயத்தோட போனாங்க, உயிருக்கு பயம், உடைமைக்கு பயம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் சேர்றதுக்குள்ள என்ன வேணா நடந்துடலாம். அப்பேற்பட்ட ஒரு பயணம். சொல்ல போனா ரொம்ப ஒரு கடினமான மலைகள், உயரமான இடங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நடந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருந்தது. இந்த வார ஜும்மாவில ஹிஜ்ரத் திக் பயணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம என்ன செய்ய போறோம், சிந்திக்க போறோம். எந்த அளவுக்கு அவங்க பயத்தோடு போனாங்க, எப்படி நடந்தது ஹிஜ்ரத்துடைய பயணம்.
ஹிஜ்ரத் மக்காவில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஹிஜ்ரத்திற்காக வேண்டிய அவர்கள் இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது? சொந்த ஊரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த மக்கா மாநகரிலே பயங்கர தொல்லையை அனுபவிச்சாங்க. இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியல. இருந்தாலும் கூட சஹாபாக்கள் சில முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. சில பேர் ஏத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் நிம்மதியாக இஸ்லாத்தின்படி வாழ்க்கை வாழ முடியல மக்காவுல. இந்த ஊரை விட்டு போனா தான் ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வந்தது. நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கன்னு உத்தரவு வந்தது. நீங்க உங்களுடைய முஸ்லிம்கள் உங்களுடைய தோழர்கள் என்ன செய்யுங்க? ஹிஜ்ரத் செய்யுங்க. அதற்கு முன்பாக நம்ம சில வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் இருக்கிறார்கள். மக்காவில் ஏகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறார்கள். கொஞ்சம் சொற்ப நபர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். குறைஷியர்கள் காஃபிர்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. பயங்கரமான எதிர்ப்பு. சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது கொன்றுடணும் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்படி எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. சரியான முறையில் இஸ்லாத்தின்படி நடக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் மதீனாவிலிருந்து சில ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட மதீனாவை சேர்ந்த ஒரு 6 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தின் 11வது ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்துல மக்காவுக்கு வந்து மதீனாவிலிருந்து வந்த அந்த 6 நபர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே பையத்து செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனாவில் இருந்தவர்கள் மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது 5 நபர்கள் நபித்துவத்தின் 11வது ஆண்டிலே 5 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே பையத்து செய்கிறார்கள். பையத்து என்று சொன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், இஸ்லாமின்படி வாழ்கிறேன் என்று பையத்து செய்கிறான். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தின் 12வது ஆண்டு அடுத்த வருடம் ஹஜ்ஜு வருது. அதுலேயும் மதீனாவிலிருந்து சில பேர் வர்றாங்க. அதுல ஒரு 15 பேர் வர்றாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பையத்து செய்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி விடுகிறார்கள். இப்பொழுது மதீனாவிலிருந்து வரக்கூடிய அந்த நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு மதீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்காக ஒரு ஆளை கேட்டாங்க. எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், மதீனாவுக்கு நாங்கள் போயிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபரை அனுப்பிச்சு வச்சாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பிச்சு வச்சாங்க. நீங்க போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. இப்படி நடந்த இந்த விஷயத்துக்கு தான் முதல் அகபா என்று சொல்கிறார்கள் வரலாற்றிலே. அகபாவில் நடந்த முதல் ஒப்பந்தம். அகபா அப்படிங்கிறது மினாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அகபா. அந்த அகபால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து மதீனாவாசிகள் வந்த அந்த 15 நபர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்து விட்டு போனார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. அதற்கு பேர் தான் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அகபாவில் நடந்த முதல் ஒப்பந்தம். முதல் ஒப்பந்தத்திலே மதீனாவில் இருந்து 15 பேர் வந்து என்ன செய்றாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள். பிறகு அவர்களுக்கு தாவத் கொடுக்க வேண்டும், மதீனாவிலே கொஞ்சம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவங்களுக்கு போய் என்ன செய்யறாங்க? நிறைய தாவத்து கொடுக்குறாங்க. மிகப்பெரிய சஹாபி, ரொம்ப துடிப்பான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க. அதே போல நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு அடுத்த வருடம் ஹஜ்ஜு வருகிறது. அந்த நேரத்திலே மதீனாவில் இருந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா நிறைய உழைப்பு செஞ்சுட்டாங்க. மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. அடுத்த ஆண்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட 73 ஆண்கள் 2 பெண்கள், உம்மு உமாரா என்று சொல்லக்கூடியவங்களும் உம்மு மணி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களும் 73 ஆண்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்காவில் பையத்து செய்கிறாங்க. இதற்கு பேர் தான் 2வது அகபான்னு சொல்லுவாங்க. அகபாவில் நடந்த 2வது ஒப்பந்தம். அகபாங்கிறது மினாவில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த ஒப்பந்தம் நடந்ததின் காரணமாக இது 2வது தடவை நடந்ததுனால அகபாவினுடைய 2வது ஒப்பந்தம் என்று வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். இதுவெல்லாம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடியே மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 70-80 பேர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். மதீனா மிகப்பெரிய ஒரு புண்ணியமான பூமியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பிறகு மாறியது. மதீனாவாசிகள் உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை நேசிப்பதை போன்று யாரையும் நேசித்தது கிடையாது.
அதனால தான் அன்சாரி அளவுக்கு அதிகமா நேசிங்க, நம்மளே நேசிக்க சொல்லியிருக்கிறாங்க. அன்சாரிகள்லாம் மதினாவை சேர்ந்தவர். மதினா எப்படிப்பட்ட நகரமா இருந்துச்சு அப்படின்னா, மக்காவிலிருந்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னா மதினாவை கிராஸ் பண்ணி தான் போக முடியும். அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது மதினா ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது. அதன் வழியாகத்தான் நிறைய வியாபார பொருட்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான தங்க காசுகளை கொண்டு வருவாங்களாம் ஏறத்தாழ. வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் மக்காவாசிகள். அப்படி ஒரு வியாபார ஸ்தலமாக வழித்தடமாக இருந்த மதீனா, ரொம்ப மென்மையான மக்கள். இப்ப இஸ்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிடுச்சு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மக்கால தான் இருக்கிறாங்க, தோழர்கள் கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்திகள் பரவுகிறது, காபிர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆகா, முகம்மது நம்மை என்ன செஞ்சிட்டாரு, மக்காவையும் வீணாக்கிட்டாரு, அடுத்து மதீனாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அமைப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கால் மதீனாவாசியோடு அவர் கை கோர்த்து விட்டால், மதீனா அவர்களுக்கு கை கொடுத்து விட்டால் நிச்சயமா நம்மளை எல்லாம் அழித்து விடுவார். ஆகையினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதோடு விடக்கூடாது. குறைஷியர்கள் காஃபிர்கள் பயங்கர கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. முகம்மது ஒரு பைத்தியக்காரர், நவூது பில்லா. முகம்மது ஒரு ஜோசியக்காரர், அவர் ஒரு சூனியக்காரர், அவர் பேச்சை கேட்காதீங்க, இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே பேசுவார்களே ஆனால் காபிர்கள் பக்கத்துல பெண்களை ஆட வைத்து பாட வைத்து அந்த பேச்சை கேட்காதவாறு தடை செய்வார்கள். இப்ப நம்ம பயான் பேசிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துல ஒருத்தவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பயான் கேட்க முடியும்? இப்படியெல்லாம் அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. கடைசியாக முகம்மது மதீனாவுக்கு போய் அவர் எப்படி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிடுவாரு. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவங்களுக்கே பயம் இருந்தது, முகமது பேச ஆரம்பிச்சாலும் கவர்ந்து இழுத்து விடுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையினால மதீனாவுக்கு போக விடக்கூடாது. யாராவது போனாங்க அப்படின்னா அவங்களே தடுத்துடணும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். ஆரம்பமாக ஹிஜ்ரத் என்பது ஹபஷாவுக்கு நிறைய பேர் போனாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள்ட்ட போய் சொன்னாங்க, இப்படி எனக்கு நீங்கள் ஹிஜ்ரா செய்ய வேண்டிய இடத்தை அல்லாஹ் எனக்கு கனவிலே காட்டி விட்டான், எனக்கு கனவிலே காட்டப்பட்டு விட்டது அந்த இடம் மதீனா என்று முஸ்லிம்கள் இடத்துல சொல்லுவார்கள். எல்லோரும் தயாரானாங்க. யாரெல்லாம் ஹபசாக்கு போனாங்களோ அவங்களும் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களும் போறதுக்கு தயாராகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத்துங்கிறது மதீனாவுக்கு போயிருங்கன்னு எனக்கு உத்தரவு வந்துருச்சு, கனவில் காட்டப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தயாரான பொழுது பயணத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே நீங்கள் கொஞ்சம் சற்று தாமதியுங்கள், எனக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வர இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் போய் சொல்லுவான், ஒரு நேரத்துல மதீனாவுக்கு போங்கன்னு சொல்லுவான், ஹிஜ்ரத் செய்யுங்கன்னு சொல்லுவான். ஆகையினால நீங்க கொஞ்சம் தாமதிங்க அப்படின்னு தன்னுடைய உற்ற தோழர், ஒரே தோழர், நம்பிக்கைக்குரியவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, இங்க போகாதீங்க அப்படின்னு. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக நீங்களும் வருவதாக ஆதரவு வைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, ஆமா நானும் வருவேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அன்றிலிருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு அழைக்கலாம் என்ற ரீதியிலே தயாராகவே இருந்து கொண்டிருந்தார்கள். தயாரா இருந்துகிட்டே இருந்தாங்க. தன்னிடம் இருந்த 2 ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை நல்லா மேய விட்டு நல்ல தீனி கொடுத்து நல்ல கொளுத்ததா தயாரித்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் அப்படின்னா, வாங்க இங்க போயிட்டு வரலாம், இங்க போய் இந்த பணி செஞ்சுட்டு வரலாம்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், இன்னும் 1 வாரம் இருக்குல்ல பார்த்துக்கலாம், இன்னும் 4 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே பார்த்துக்கலாம், காலையில தானே பார்த்துக்கலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடலாம்,
அதனாலதான் சல்லாலத்தில் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போய் மதிய நேரத்துல அப்படி கதவை அப்படி தட்டும் போது வேகமா திறந்தாங்க. சல்லாலத்தில் கேட்டாங்க, அபூபக்கர் என்ன நீங்க தட்டுன உடனே திறந்துட்டீங்க, தட்டுன உடனே திறந்துட்டீங்க கதவை, இப்ப தட்டுனா உள்ள இருக்கணும், உள்ள இருந்து வரணும்ல, தட்டுன உடனே திறந்துட்டீங்க. சல்லால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க எப்பொழுது சொன்னீங்களோ, எப்பொழுது நீங்கள் சொன்னீர்களோ தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களோ அப்பொழுது நான் தயாராகிட்டேன், ரெடியா இருக்கிறேன், நீங்க எப்ப தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்து இருக்கேன், நம்ம போயிடலாம் தயாரா இருந்தாங்க. இதுதான் ஒரு மார்க்கத்திற்கு முன்னோடி. இப்படித்தான் நம்ம மார்க்கத்துக்காக தயாராக இருக்கணும். நம்முடைய காரியங்களுக்கு இதை விட பல மடங்கு தயாரா இருக்கிறோம். ஆகா இந்த நேரத்துல இந்த நிமிடம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த நிமிடத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய வீணா போயிடும் காரியம் அப்படி நினைக்கிறோம். உலக காரியங்களுக்காக வேண்டி மார்க்கம் என்று வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் தாமதிக்கலாம் என்ற எண்ணம் தான் வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு தயாராக இருந்தாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிக்கும் என்ன செய்கிறான், உத்தரவு வழங்குகிறான். எல்லா சஹாபாக்களும் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. நம்ம வரலாற்றை வழங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சஹாபா பெருமக்கள் சில பேர் போயிட்டாங்க. ஆரம்பமா போன சஹாபாக்கள் தான் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள் வந்தாங்க, நிறைய சஹாபாக்கள் மதீனாவுக்கு. இப்பொழுது ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்தவர்கள், எல்லாத்துலேயும் ஆரம்பமாக செய்தவர்கள் ரொம்ப என்னது நன்மை அதிகம் இருக்கிறது. ஏன்னா ஆரம்பம் செஞ்சால் நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லா ரீதியான துறை ரீதியாக நம்ம பார்த்தாலும் சரி, ஆரம்பமாக ஒன்று செய்யறதுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். அதற்கு பிறகு செஞ்சு வச்சதுக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய ஈஸியாக போயிடுவாங்க. ஆரம்ப முஹாஜிர் என்று பார்க்கும் பொழுது அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. இவங்க அந்த அக்கபா உடன்படிக்கை ஏற்படுறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க மதீனாவுக்கு. இஸ்லாம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போயிட்டாங்க. போகும்போது காஃபிர்களுடைய தொந்தரவு எப்படி இருந்தது தெரியுமா, அவருடைய குடும்ப ரீதியான பிரச்சனை எப்படி இருந்தது தெரியுமா, வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை என்ன செய்யறாங்க, விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவியின் வீட்டார் சொல்லுகிறார்கள், நீ போறாந்த போய்க்கப்பா, ஏன் எங்க வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போற கேட்டாங்க. ஆனா மனைவியே என்ன செஞ்சிட்டாங்க, இழுத்து வைத்துக் கொண்டார்கள் மனைவியின் வீட்டார்கள். அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, குழந்தை, அவங்களையும் வச்சுக்கிட்டாங்க. கடைசி அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, குழந்தை எங்கள்கிட்ட இருக்குன்னு அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கடைசியாக அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மக்காவில் விட்டுட்டு பிள்ளையையும் விட்டுட்டு தனியா மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க. மிகப்பெரிய ஒரு சிரமம். ஹிஜ்ரத் ரொம்ப காடு மலை எல்லாம் கடந்து என்ன செய்ய ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. பிறகு இதை நினைத்து நினைத்து மனைவி என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. மனைவிக்கு போக விருப்பம்தான். மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்முல் முஃமினீன் போறதுக்கு விருப்பம்தான். காஃபிருடைய நெருக்கடி, நாங்க எங்க பொண்ணை விட மாட்டோம், நீ போறாந்த போ. கடைசியாக அழுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வருடம் அழுகிறார்கள். அபுதஹ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அழுகிறார்கள். அவர்கள் அழுது கண்ணீர் விட்டு கதறியதற்கு பிறகுதான், ஒரு வருடம் அழுததுக்கு பிறகுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்க, வீட்டில் உள்ளவங்க ரொம்ப இறக்கப்பட்டு, சரி நீ உன்னுடைய கணவரோட போயிரு, நீ சரிப்பட்டு வரமாட்ட, கணவரோட நீ போயிருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. குழந்தையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சு வச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ஏறத்தாழ மக்காவிலிருந்து மதீனா, இந்த 500 கிலோமீட்டர் சம்திங்ல இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு தூரத்தை தனியா கடக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிரமம். ஹிஜ்ரத்து நம்ம பேசுறோம், அதற்காக அவர் எந்த அளவுக்கு உழைப்பு செஞ்சிருக்கிறான். காடு மேடு தனியால் குழந்தை தட்டு தடுமாறி பசியோடு தாகத்தோடு கஷ்டத்தோடு இருளோடு பகலிலே வெயிலோடு கடந்து செல்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்திலே அவர்கள் சேர்ந்து குபாவுக்கு முன்பாக ஒரு இடத்திலே சேருகிறார்கள். அங்கே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து விட்டு அப்படியே கவலைப்பட்டு, ஆகா இவ்வளவு தூரம் அவர்கள் சிரமப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்கள் சரியான பாதையை காட்டி குபாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இங்கேதான் அவங்க கணவர் இருக்காங்க, போய் சேர்ந்துக்கிறாங்க.
ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ பைக் எடுத்தோம், கார் எடுத்தோம், அல்லது ஃப்ளைட்ல போனோம் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. மிகப்பெரிய தியாகம். செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வழியிலே விஷ ஜந்துகள் இருக்கலாம், காட்டு விலங்குகள் இருக்கலாம், பாலைவனத்திலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இத்தனையும் தாண்டி அவர்கள் சென்றது தொழிலுக்காக அல்ல, வியாபாரத்துக்காக அல்ல, உலக ஆதாயங்களுக்காக அல்ல. போனது எல்லாமே இஸ்லாத்தை என்ன செய்யணும், இஸ்லாத்தின்படி வாழணும். இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனா இஸ்லாத்தின்படி வாழணும். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான் என்று நன்கு சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு யாராவது நீங்க தொழுகை வந்தீங்க அப்படின்னா உங்களை யாரும் என்ன செய்வாங்களா, பிடிச்சி ஏதாவது கைது பண்ணிடுவாங்களா? இல்லை. இல்லை நீங்கள் அசர் தொழுகைக்கு வந்தீங்க அப்படின்னா, இல்லை வேற ஏதாவது நீங்கள் ஒரு அமல் செய்றீங்க அப்படின்னா, அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று செய்றீங்க அப்படின்னா யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அசர் தொழுகை வரமாட்டோம். இதோட முடிஞ்சு. வார முசல்லி, வாரத்தில் ஒரு நாள். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருவாங்க, வெளியில கேட்பாங்க, என்னப்பா பாய் வெள்ளிக்கிழமையாச்சும் நீங்க தொழுக போகலையா அப்படின்னு கேட்டுருவாங்க. இன்னும் சில காரணங்களுக்காக வேற வழியே இல்லாமல் வரக்கூடிய நபர்கள். மிகவும் கவலையோடு நான் சொல்றேன், 5 வேளை தொழுதாதான் முஸ்லீம். நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்து. நம்முடைய ஈமானை மிளிர வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் தொழுகை. இன்னைக்கு இஸ்லாத்தின்படி வாழ்க்கை நடத்துவதற்கு, இஸ்லாத்தின்படி அத்தனை அமல் செய்வதற்கும் எந்த தடையும் கிடையாது. ஒரு காலத்துல இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே இப்படி ஒரு தடை இருந்தது. அதை தாண்டுவதற்காக பல ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டினார்கள், பெண்கள் தாண்டினார்கள். இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இந்த ஹிஜ்ரத்துடைய படிப்பினையை விளங்கியாவது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நெருங்கும். அடுத்ததாக சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான சஹாபி. ஹிஜ்ரத் செய்யலான்னு அவங்க நினைக்கும் பொழுது, புறப்படுறதுக்கு தயாரான பொழுது காஃபிர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சுஹைபே, நீ எங்களிடம் பிச்சைக்கார பரதேசியாக வந்தாய், இப்பொழுது நீ செல்வந்தனாக இருக்கிறாய். மிகப்பெரிய ஒரு செல்வந்தம் வந்துருச்சு. நம்ம யாரையாவது பார்த்து கேட்போம்ல, நீ வரையில எப்படிப்பா வந்த, நீ வரையில எப்படி வந்த, இந்த ஊருக்கு வரும்போது எப்படி வந்த? பிச்சைக்கார பரதேசியாக வந்தாய் சுஹைபே. இங்க எல்லா செல்வத்தையும் என்ன சம்பாரிச்சுக்கிட்ட, இப்ப எல்லாத்தையும் சுருட்டிட்டு மதீனாவுக்கு போகலான்னு பாக்குறியான்னு கேட்டான் குறைஷியர்கள். சுஹைப் சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் அப்படிலாம் நினைக்கல, நான் எல்லா செல்வத்தையும் விட்டுறேன், என்னை ஹிஜ்ரத் செய்ய விடுங்க, நான் சம்பாதிச்ச எல்லா செல்வத்தையும் இங்கேயே விட்டுறேன், உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், என்னை ஹிஜ்ரத் செய்ய அனுமதிங்க, அவ்வளவுதான் போதும். காஃபில் என்ன நினைச்சாங்க, அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போனி, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. சொத்து செல்வத்தை, உலக வாழ்க்கை ரொம்ப கம்மி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வாழ போறோம், இன்னொரு 50 வருடத்துல இங்க இருக்க யாருமே இருக்க மாட்டோம். நம்மலாம் நமக்கு பின்னாடி யாராவது பள்ளியாசல் தொழுதுக்கிட்டு யாராவது பயான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு குறைவான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய சொத்து எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஐயாஷ் இப்னு அபு ரபியா, கிஸாப் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேர் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத் புறப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்த விதத்தை பார்த்தால் மிகவும் அற்புதம். அவர்களை போன்று என்ன செய்ய முடியாது, தைரியசாலி யாருமே கிடையாது, மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்யும் போது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது பயத்தோட காஃபிர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு போவாங்க, தெரிஞ்சுட்டா நம்மளை பிடிச்சி வச்சிருவாங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பகிரங்கமாக ஹிஜ்ரத் செய்தார்கள். நேரா போனாங்க, கஅபத்துல்லாஹ்க்கு போனாங்க, தவாஃப் செஞ்சாங்க. குறைஷியர் காஃபிர் எல்லாம் அப்படி சூழ்ந்து இருக்கிறாங்க கஅபத்துல்லாஹ்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, போய் தவாஃப் செஞ்சுட்டு மக்காம இப்ராஹிம் நின்று தொழுகிறாங்க. தொழுதுட்டு ஹிஜ்ரத் போறேங்கிற விஷயத்த சொல்லிட்டு சொன்னாங்க, மன் அராத ஐ சக்ல உம்மஹு அவ் யுத்தம்ம வலதஹு அவ் தர்முல் ஜௌஜதஹு வல் இல்கானி. யாருடைய தாய் தன்னுடைய பிள்ளையை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் தன்னுடைய குழந்தை தந்தை இல்லாமல் அனாதையாக போக வேண்டும் யார் நினைக்கிறார்களோ, யார் தன்னுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் என்னோட வந்து மோதட்டும், வாழை தொங்க விட்டுக்கிட்டு சொன்னாங்க, நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன், யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத். இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, நிறைய சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க, போய் சேர்ந்தாங்க. கடைசியாக சஹாபாக்கள் சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு வருகிறது, ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று உத்தரவு வருகிறது.
அந்த நேரத்தில் காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்ல இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூடுகிறார்கள் தாருல் நதுவாவிலே. அந்த கூட்டத்திலே பெரிய தலைவர்கள், காஃபிர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு வயோதிகன், நஜீர் தேசத்திலிருந்து ஒரு வயோதிகன் வருகிறான். அவன் நானும் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி உள்ளே நுழைகிறான். அந்த வயோதிகன் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிஜ்ரத்தை விளங்கி அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.